that is great. பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டோட இன்ஜின் தான். உங்களுக்கு இந்த ஷிஃப்ட்டோட இன்ஜின் அசம்பிளி நான் இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக போடுறேன். இது ஷிஃப்ட்டோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா இது நியூ மாடல் டைப், இது டூர் எஸ். இது ஏற்கனவே இதோட டிஸ்மேண்ட்லிங் வீடியோ நான் போட்டேன். இப்போ நான் இதோட அசம்பிளி வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு போடுறேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராங்க்ஷாஃப்ட்டோட இந்த வெப் தான், உங்களுக்கு கனெக்டரோட பேரிங் தான் வந்து உங்களுக்கு சீஸ் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு சீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே இது சீஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு உடனே நம்ம நிறுத்திட்டோம்னா உங்களுக்கு இந்த இந்த கிராங்க்ஷாஃப்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது கிரைண்டிங் பண்ணி இதோட சைஸை வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். அந்த மைனஸ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி இதோட பேரிங் வந்து திக்னஸ் ஆகும். அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது ரொம்ப மைனஸ் ஆகும்போது என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா, நீங்கள் அதே பேரிங் நீங்கள் மாற்றும் போது உங்களுக்கு கிராங்க்ஷாஃப்ட் வந்து ரொம்ப வீக் ஆகும். கிராங்க்ஷாஃப்ட் வந்து இந்த இடம் கட் ஆகிடும். அதனால் இது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இதை யூஸ் பண்ண முடியும். நான் இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராங்க்ஷாஃப்ட் அசம்பிளி தான் நான் சேஞ்ச் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் சைஸே தான் வரும். இப்போ நான் உங்களுக்கு இதோட பழைய கனெக்டராடு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஒரு இன்ஜினில் ஆயிலை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் அந்த இன்ஜினில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக வராது. இது அதிகமாக நீங்கள் உங்களுக்கு ஆயில் இல்லாமல் ட்ரையாக உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு எல்லா பொருளும் டேமேஜ் ஆகும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கனெக்டராடும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா இது பாருங்கள் ப்ளூ கலர்லேயே உங்களுக்கு மாறிச்சு. எவ்வளோ ஹீட் ஆகி ப்ளூ கலரில் மாறி இருக்குது பாருங்கள். அதேமாதிரி இது பிஸ்டன் பாருங்கள் எவ்வளோ தூரம் அடி வாங்கியிருக்கு. இவ்வளோ தூரம் அடி வாங்கி உங்களுக்கு பிஸ்டன் நல்ல டேமேஜ் ஆகிருக்கு. இதுதான் இந்த வண்டியோட பழைய ப்ராப்ளம். இதுதான் இந்த கனெக்டரோட இது கேப்பு தான் உங்களுக்கு இது பாருங்கள், இதுதான் சீஸ் ஆகிருக்கு. எப்போவுமே உங்களுக்கு சீஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கனெக்டரோட சேர்ந்து தான் உங்களுக்கு மாற்றணும். அதே மாதிரி இந்த ஷாஃப்ட்டில் பாருங்கள், இந்த ஷாஃப்ட்லாம் ரொம்ப உங்களுக்கு இதுவாகிட்டுருக்கு. ஆனால் இதை கொஞ்சம் நீங்கள் பாலிஷ் பண்ணி ஹெட்டோட இது வந்து கேம்ப் டோரை வந்து நீங்கள் அதே யூஸ் பண்ணலாம். இப்போ இது நல்லா இதனால் நான் அதே யூஸ் பண்ணேன். ஆனால் கனெக்டரோட யூஸ் பண்ண முடியாது. கனெக்டராட் ரொம்ப மெயினானது. இப்போ நான் உங்களுக்கு இந்த என்ஜினை அசம்பிள் பண்ணுறேன். எப்போவுமே மெயின் ஷாஃப்ட் வந்து சீஸ் ஆன வண்டியை நீங்கள் திருப்பி அசம்பிள் பண்ணும்போது அதோட ஆயில் ஹோல்ஸ் எல்லாம் வந்து பிளாக்காக இருக்கான்னு ஃபுல்லாக ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. நான் எப்போவுமே இந்த ஆயில் ஹோல்ஸ் இப்போ நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் வந்து ஆயில் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த உள்ள கீழே எல்லா இடத்துலையும் வந்து எல்லா ஆயிலோட லைன் எதுவும் பிளாக் இல்லை. எப்போவுமே இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆயில் ஹோல்ஸ் எப்போவுமே மெயினானது. இப்போ அதே மாதிரி இது மெஷின் ஷாப்லேருந்து வந்தோன்னா இதை முதல்ல வாட்டர் வாஷ் பண்ணி நான் உங்களுக்கு திருப்பி இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு என்ஜின் அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்ஜின் அசம்பிளில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு தான் வரும். இந்த ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்டனோட கனெக்டராடு இந்த எண்டு வரும். இந்த எண்டில் எப்போவுமே ஆயில் ஸ்ப்ரே ஆகினே இருக்கும். அதுக்கு தான் இந்த ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு வருது. இது எப்போவுமே இந்த கிராங்க்ஷாஃப்ட்டோட ஸ்மால் எண்டை வந்து உங்களுக்கு லூப்ரிகேட்டிங் பண்ணினே இருக்கும். அதே மாதிரி இந்த சிலிண்டரோட அதாவது போர் சைட்லாம் வந்து உங்களுக்கு பாட்டம் சைடு எப்போவுமே உங்களுக்கு ஆயிலோட ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணினே இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஆயில் ரிங்ஸ் வந்து இது ஸ்க்ராப் பண்ணும். இது தெளிக்கிற ஆயிலை எப்போவுமே போருக்கும் உங்களுக்கு பிஸ்டன் இந்த கனெக்டராடு எண்டுக்கும் உங்களுக்கு கூலிங் பர்பஸ்க்காகவும் இது யூஸ் ஆகுது. இதோட ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே ஜெட், அதாவது பிஸ்டன் கூலிங் ஸ்ப்ரே ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போவுமே இந்த கனெக்டரோட இந்த ஸ்மால் எண்டுக்கு உங்களுக்கு ஆயில் ஸ்ப்ரே பண்ணினே இருக்கும். இப்போ நான் முதல்ல இது தான் ஃபிட் பண்ணோம். இப்போ நான் அதை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே பிளாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேர்னல் பேரிங் தான் உங்களுக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடில் வந்து த்ரெஷ் வாஷர் இருக்கும். இந்த வாஷர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாஃப்ட்டோட இந்த எண்டு பிளே இருக்கும். ஒரு மூவிங் ஆகும்போது ஒரு சைடு பிளே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த பேரிங் வரும். எப்போவுமே இது உங்களுக்கு சென்டராக வரும். வண்டிக்கு கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சில கேப்லலாம் பார்த்தீங்கன்னா 4th கேப்பில் வரும். சில கேப்லலாம் பார்த்தீங்கன்னா 3rd வரும். அந்த மாதிரி வண்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் பேலன்ஸுக்காக இந்த த்ரெஷ் வாஷர் இருக்கும் 2 பக்கமும். இதுக்கும் ஆயில் வந்து உங்களுக்கு சர்க்குலேஷன் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு கேப் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேப்லலாம் பார்த்தீங்கன்னா நான் புது பேரிங் வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து ஹோல்ஸ் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு மெயின் ஷாஃப்ட்டை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே மெயின் ஷாஃப்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கூட ஹோல்ஸை கரெக்டாக பார்த்துங்க. அது பாருங்கள், அந்த ஆயில் ஹோல்ஸு கரெக்டாக உங்களுக்கு இது வரைக்கும் வரணும். அந்த மாதிரி உங்களுக்கு க்ளீனாக இருக்கான்னு பார்த்துங்க. எப்போவுமே ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு மெயினாக உங்களுக்கு பக்கவாக இருந்ததுனா தான் ஆயில் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட் சீஸ் ஆகும். அதனால் எப்போவுமே ஆயில் ஹோல்ஸ் வந்து க்ளீனாக இருக்கா, சுத்தமாக இருக்கா, உங்களுக்கு அதே மாதிரி அதோட அடைப்பு எதுவுமே இருக்கா இல்லைன்னு எல்லாமே செக் பண்ணிங்க. ஒரு வாட்டி நீங்கள் வாஷ் பண்ணி நீங்களே எல்லாமே செக் பண்ணி அதை போடுறதுக்கு முன்னாடி ஒரு கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஓகேன்னா ஷாஃப்ட்டை ஃபிட் பண்ணுங்கள். இப்போ இதில் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. நான் இப்போ இந்த ஷாஃப்ட்டை ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேப்புக்கு இந்த சைடில் நீங்கள் பேஸ்ட்டு அப்ளை பண்ணக்கூடாது. ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் தான் நான் பேஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த கேப்பை ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட்டோட கேப் போல்ட்டை வந்து உங்களுக்கு டைட் டார்க்கில் தான் வைக்கணும். இப்போ நான் இதுக்கு டார்க் வச்சுருக்கேன். இப்போ நான் இதை செக் பண்ணுறேன். இந்த மாதிரி டார்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஷாஃப்ட் ஃப்ரீயாக இருக்குது. எப்போவுமே டார்க் ரிஞ்சில் டைட் பண்ணும்போது சென்டர்லேருந்து இப்படி இந்த சைடு இப்படி போனோம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக படியும்.
இப்போ நான் இந்த கேப் போல்ட்டை டைட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து பிஸ்டனை இன்ஸ்டால் பண்ணுறேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்பை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ரியர் ஆயில் சீல் வச்சுருங்க. ஷிஃப்ட் இது. இப்போ இது ரியர் ஆயில் சீல் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே ரியர் ஆயில் சீலை நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக உங்களுக்கு கொஞ்சம் இதை மடக்கி விட்டுங்க. ஃபுல்லாக கையில் மடக்கி விட்டுங்க. மடக்கி விட்டு ஃபிட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் அதிகமாக ஹேமரில் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு லைட்டாக தான் உங்களுக்கு தட்டுறதுனா கொஞ்சம் லைட்டாக தட்டிங்க. எப்போவுமே இது கரெக்டாக உங்களுக்கு ஃப்ளாட்டாக உங்களுக்கு மட்டத்தில் கரெக்டாக படிக்கிற மாதிரி சீட்டிங் அடிங்க. அப்போ தான் ஆயில் சீல் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ ஆயில் சீல் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆயில் லீக்கை வந்து உங்களுக்கு தடுக்கும். இல்லைனா நீங்கள் இதில் எதனா ரஃபாக நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆயில் சீல் டேமேஜ் ஆகிடும். எப்போவுமே ரிங்ஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி பிஸ்டனோட சர்க்ளிப் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிங்க. அந்த கெஜ் அண்ட் பின் சர்க்ளிப்பு, ஏன்னா சர்க்ளிப்பு தான் ரொம்ப மெயினானது. அதேமாதிரி கனெக்டரோட பேரிங்கோட சீட்டிங் எல்லாமே செக் பண்ணிங்க. எப்போவுமே கனெக்டரோட உங்களுக்கு இந்த நம்பர் வரும், அது பாருங்கள். இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா அதே நம்பர் தான் இந்த கேப்லேயும் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அந்த கேப்லேயும் பாருங்கள், அந்த கனெக்டர்லேயும் அதே நம்பர் இருக்கும். அப்போ தான் அந்த கேப்பு அந்த கனெக்டருக்கு மட்டும்தான் செட் ஆகும். நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட்டு சுற்றாது. இல்லைனா சில நேரங்களில் சுற்றினா கூட உடனே சீஸ் ஆகிடும். எப்போவுமே அந்தந்த கேப் அது கனெக்டருக்கு செட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ரிங்ஸை இன்சர்ட் பண்ணுறேன். பிஸ்டன் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ரிங்ஸ் வரும். அதில் அப்புறம் ஒரு ஸ்ப்ரிங்கு வரும். இப்போ ஃபஸ்ட்டு ரிங்ஸ் உங்களுக்கு டாப் ரிங்ஸு கம்ப்ரஷன் ரிங்ஸுக்கு மட்டும் ரெண்டு கம்ப்ரஷன் ரிங்ஸ் வரும். ஒன்று ஃபஸ்ட்டு ரிங்ஸ் வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ரிங்ஸை அடுத்து உங்களுக்கு எஸ்கேப் ஆகிற கேஸை வந்து ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு செகண்ட் ரிங்ஸ் வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸு. இது ஆயில் கண்ட்ரோலுக்கு வரும். இந்த ரிங்ஸ் உங்களுக்கு ஆயிலை ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு வரும். இந்த ரிங்ஸ் எப்போவுமே உங்களுக்கு ஆயில் கண்டினியூவாக ஸ்க்ராப் பண்ணுறதுக்காக இதுக்கு வந்து ஒரு டென்ஷன் ஸ்ப்ரிங்கு வரும். இந்த டென்ஷன் ஸ்ப்ரிங் தான் எப்போவுமே இந்த ஸ்ப்ரிங்கோட எண்டோ, ஆயில் ரிங்ஸோட ஸ்ப்ரிங்கோட எண்டோ இந்த டென்ஷனோட எண்டோ வந்து ஆப்போசிட்டில் தான் ஃபிட் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிங்க் கலர் மார்க் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு அதை ஃபிட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் கண்ட்ரோல் ஸ்ப்ரிங் தான் மாற்றணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங்ஸு தான் மாற்றணும். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு வரும். இந்த பாருங்கள், இந்த எண்டு வரும். இந்த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டு தான் இப்படி வரணும். எப்போவுமே இந்த எண்டை ஒன்றா உங்களுக்கு ஜாயின் பண்ணக்கூடாது. ஆப்போசிட்டில் தான் இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு அதை ஆப்போசிட்டில் ஃபிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங்கை மாட்டுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மார்க் இருக்கும். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டு நான் இதை ஃபிட் பண்ணுறேன். இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸு. பாருங்கள், இதோட கரெக்டாக வந்து இதில் வந்து ஃபிட் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் கம்ப்ரஷன் ரிங்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே கம்ப்ரஷன் ரிங்ஸு எந்த கம்ப்ரஷன் ரிங்ஸாக இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷன் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இதில் டாப் பீஸ்னால் டாப்பில் அந்த இடத்த தான் ஃபிட் பண்ணோம். அதை நீங்கள் மாற்றி ஃபிட் பண்ணக்கூடாது. மாற்றி ஃபிட் பண்ணால் இது கம்ப்ரஷன் கேஸை வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்க்ராப் பண்ணாது. இப்போ நான் கம்ப்ரஷன் செகண்ட் ரிங்ஸை வந்து ஃபிட் பண்ணுறேன். அதேமாரி ரிங்ஸை போடும்போது நீங்கள் ரொம்ப இழுத்துலாம் போடக்கூடாது. அதை கரெக்டாக ஃபிட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இதை வச்சு கொஞ்சம் லைட்டாக நான் எக்ஸ்பெண்ட் பண்ணி இதை போட்டேன். இப்போ ரெண்டாவது ரிங்ஸு, எப்போவுமே ரிங்ஸு போட்டோன்னா பார்த்தீங்கன்னா அது நல்லா இப்படி ஃப்ரீயாக ரொட்டேஷன் ஆகுதா பாருங்கள். ஏன்னா இந்த ஸ்லாட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா ரிங்ஸு ரொட்டேஷன் ஆகாது. உள்ளே போடும்போது ரிங்ஸு டேமேஜ் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ரிங்ஸு ரொம்ப மெயினான ரிங்ஸு. அது எப்போவுமே உங்களுக்கு வந்து இது உடையாது. ரெண்டாவது ரிங்ஸ்லாம் உடையும். ஆனால் ஃபஸ்ட்டு ரிங்ஸை எப்போவுமே பெண்ட் இல்லாமல் மாட்டணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிங்ஸு பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயிட் இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு பெண்ட் பண்ணி மாட்டினீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கம்ப்ரஷன் ஸ்க்ராப் பண்ணாது. அப்போது கேஸ் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக உங்களுக்கு எஸ்கேப் ஆகும். எப்போ இது போடும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டான வச்சு டூல் எதனா ஒன்று வச்சு மாட்டுங்க. இப்போ இது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும், அதனால் இது என்கிட்ட டூல் இல்லை. ஆனால் எப்போவுமே ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இழுத்து மேலே கீழே மாட்டாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஃபிட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இதை ஃபிட் பண்ணிட்டேன். இப்படி தான் இந்த வண்டியில் பிஸ்டன் வந்து ரிங்ஸை நீங்கள் ஃபிட் பண்ணணும். ரிங்ஸை அப்போ ஃபிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி எப்போவுமே கம்ப்ரஷன் ரிங்ஸு உங்களுக்கு மேலே கீழே ஏறி இறங்காமல் ஃபிட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் உங்களுக்கு கம்ப்ரஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பிஸ்டன்லேயும் உங்களுக்கு ரிங்ஸை லோட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ரிங்ஸோட கேப்பில் பாருங்கள், அந்த பிங்க் கலர் மார்க் வந்து கரெக்டாக தெரியுது பாருங்கள். அதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள், எப்போவுமே அந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு ஆயில் ரிங்ஸோட கேப்பில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் மார்க் தெரியணும். இப்படி தான் இந்த வண்டியில் இப்போ ரிங்ஸை வந்து பிஸ்டனில் ஃபிட் பண்ணோம். இப்போ நான் உங்களுக்கு பிஸ்டனை இன்சர்ட் பண்ணுறேன். எப்போவுமே உங்களுக்கு பிஸ்டனை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டரோட பேரிங்கு, உங்களுக்கு பிஸ்டன் பின்னு, அப்புறம் ரிங்ஸுங்க இதெல்லாம் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு பிஸ்டன் இன்ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த புல்லர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் வேறு புல்லர் வச்சுருந்தேன், கம்ப்ரஸர் புல்லர். ஆனால் இப்போ நான் இதை ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த புல்லர் தான் இருக்குது. இந்த புல்லரோட பாட்டம் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த போரோட சைஸ் வரும். டாப் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 5 mm எக்ஸ்ட்ரா வரும். அப்போ உங்களுக்கு பிஸ்டன் ரிங்ஸ் வந்து உங்களுக்கு இன்சர்ட் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு நான் ரிங்ஸோட செட்டிங் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே இன்ஜினோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு இந்த இடத்துல தான் வரும். அதாவது பாருங்கள், இப்போ இந்த இடத்துல தான் ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு வரும். அதனால் பிஸ்டனோட பொசிஷன் பாருங்கள், நான் இப்படி வச்சுருக்கிறேன்.
இந்த பொசிஷனில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நான் ஆயில் ரிங்ஸை வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு இந்த இடத்துல வருது. ஆனால் நான் ஆயில் ரிங்ஸை வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன் தள்ளி. ஏன்னா எப்போவுமே ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டுக்கு நேராக வந்து இந்த ஆப்போசிட் 2 ரிங்ஸை இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த இடத்துல நான் ஆயில் ரிங்ஸை வச்சுருக்கேன். அதேமாதிரி கம்ப்ரஷன் ஃபஸ்ட்டு ரிங்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வச்சுருக்கிறேன். இதுலேருந்து ஒரு 90 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன் ரிங்ஸ் வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு 90 டிகிரியில் பார்த்தீங்கன்னா இந்த 2வது ரிங்ஸை வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வாட்டி நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே ஆயில் ஸ்ப்ரே ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் வரும், இந்த கார்னரில் தான் வரும். இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நான் இந்த ரிங்ஸை வச்சுருக்கிறேன், பிஸ்டன் ரிங்ஸை, ஆயில் ரிங்ஸை. அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 90 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிங்ஸ் வச்சுக்கிறேன். இதுலேருந்து ஒரு 90 டிகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரிங்ஸை வச்சுருக்கேன். செகண்ட் ரிங்ஸோட எண்டு பாருங்கள், இதில் இந்த இடத்துல இருக்குது. ஆயில் ஸ்ப்ரே ஜெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்னரில் தான் இருக்குது. அதனால் செகண்ட் ரிங்ஸை வந்து நான் இங்கே தள்ளி வைக்கிறேன். இப்போ இதுக்கு அப்படியே 90 டிகிரியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 90 டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிங்ஸ் இருக்கும். நான் இப்போ அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிங்ஸ் இருக்கும். இதுலேருந்து ஒரு 90 டிகிரியில் பார்த்தீங்கன்னா இது 3rd ரிங்ஸ் இருக்கும். இப்படி தான் இப்போ நான் உங்களுக்கு பிஸ்டன் ரிங்ஸை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ரிங்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சோண்டு ஆயில் ஸ்ப்ரே பண்ணிங்க. திருப்பி ஒரு வாட்டி ரிங்ஸோட செட்டிங் மட்டும் பார்த்துங்க, கரெக்டாக இருக்கிறதுனா அப்படியே நீங்கள் பிஸ்டனை இன்சர்ட் பண்ணுங்கள். இப்படி தான் பிஸ்டனை இன்சர்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு செகண்ட் தேர்டை நான் திருப்பி உங்களுக்கு வேறு அடுத்த பிஸ்டனுங்களை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே உங்களுக்கு பிஸ்டனை உங்களுக்கு இன்சர்ட் பண்ணதை பார்த்தீங்கன்னா கனெக்டரோட கேப்பை வந்து நீங்கள் டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கில் எப்போவுமே டைட் பண்ணி டார்க் அடிங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வரும். உங்களுக்கு டார்க் இதில் எல்பி ஃபவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வரும். இப்போ நான் உங்களுக்கு டார்க் அடிக்கிறேன். இப்போ சுற்றி அடுத்து உங்களுக்கு செகண்ட் தேர்ட் அடிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே டார்க் அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து ப்ளே இருக்கணும். இந்த ப்ளே இருந்ததுனா தான் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைனா திருப்பி ப்ளே இல்லைனா திருப்பி சீஸ் ஆகும், இல்லைனா சுத்தவும் சுற்றாது. இப்போ உங்களுக்கு 4 பிஸ்டனை நான் டார்க் அடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெட்டு ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஹெட் கேஸ்கெட் தான் ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே ஹெட் கேஸ்கெட்டோட மட்டம் பார்த்தீங்கன்னா பிளாக்கோட மட்டம் உங்களுக்கு சுத்தமாக ஆயில் இல்லாமல் க்ளீன் பண்ணிங்க. இதுக்கு எந்த ஒரு பேஸ்ட்டும் எதோ ஒன்று ஆயிலும் வந்து நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. எப்போவுமே கேஸ்கெட்டை வந்து உங்களுக்கு ட்ரையாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சீலண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கேஸ்கெட்டை ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே போடுற கேஸ்கெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாருதி பிராண்டடாக போடுங்க. ஷிஃப்ட்டுக்கு மாருதி பிராண்டடாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கேஸ்கெட்டு கரெக்டாக சீலண்ட் ஆகும். லோக்கல் மேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீலண்ட் வராது. அதேமாதிரி கேஸ்கெட்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அதில் டாப் பொசிஷன் இருக்கும். கரெக்டாக அந்த டாப் பொசிஷன் வந்து ஹெட் சைடு வரணும். இப்போ நான் உங்களுக்கு இதை கேஸ்கெட்டை ஃபிட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு பிளாக்கோட ஹெட்டோட மட்டத்தையும் நீங்கள் பேப்பரில் க்ளீன் பண்ணிங்க. எப்போவுமே ஆயில் ஹோல்ஸ் இங்கே தான் வரும். இந்த ஆயில் ஹோல்ஸ் கரெக்டாக இருக்கா அந்த கேஸ்கெட்டில் பார்த்துங்க. அது மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து போடுங்க. இதில் வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆயில் சர்க்குலேஷன் ஹெட்டுக்கு வராது. இப்போ நான் ஹெட்டை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹெட்டை நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த ஹெட் ஸ்டெட்டுக்கு வந்து கரெக்டாக வச்சுங்க. ஹெட்டோட போல்டுங்க. இப்போ நான் ஹெட்டோட போல்டுங்களை டைட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஹெட் போல்ட்டை வந்து உங்களுக்கு சென்டர்லேருந்து இந்த சைடு தான் போனோம். அப்படி தான் டைட் பண்ணிங்கன்னா ஈவனாக படியும். இப்போ இது ஹெட்டோட டைட் வந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோகிராம் வைக்கிறேன். அதாவது எல்பி ஃபவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வைக்கிறேன். இப்போ நான் டைட் பண்ணிட்டேன். இப்போ நான் செக் பண்ணுறேன். எப்போவுமே ஹெட்டை வந்து நீங்கள் டார்க் ரிஞ்சில் தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக இருக்கும். அதேமாதிரி இந்த போல்ட்டுங்கெலாம் வந்து ஓவர் டைட் வைக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கம்மியான டைட்டு தான் வைக்கணும். இப்போ நான் எல்லா போல்ட்டை டைட் பண்ணிட்டேன். இப்போ டைட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ டார்க் ரிஞ்சில் தான் எப்போவுமே பண்ணுங்கள் என்ஜினை பொறுத்த வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே உங்களுக்கு ஹெட்டை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் லிஃப்ட் தான் ஃபிட் பண்ணோம். இந்த ஹைட்ராலிக் லிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேசேஜில் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிங்க. இப்போ நான் ஹைட்ராலிக் லிஃப்ட் காட்டுறேன். எப்போவுமே 4 சிலிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டருக்கு 4 நாள் வரும். 4 சிலிண்டருக்கு 16 வரும். ஹைட்ராலிக் லிஃப்ட் வந்து உங்களுக்கு வால்வோட கிளியரன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் வருது. இது ஆட்டோ லிஃப்ட். இது ஆயிலோட ப்ரெஷரில் தான் இது வேலை செய்யும். எப்போவுமே இந்த லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த லிஃப்ட் அசம்பிள் பாருங்கள், இது வந்து மேலே தான் இருக்கணும். இது எப்போவுமே உள்ளே போயிடுச்சுன்னா இந்த லிஃப்ட் அசம்பிளி போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் எப்போவுமே இது இருக்கும். இப்போ இது உள்ள ஆயில் இந்த சைடு வரும்போது இந்த லிஃப்ட் அசம்பிளி எப்போவுமே மேலே அப் பண்ணியே வச்சுருக்கோம். கிளியரன்ஸ் வால்வு கிளியரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆகும். இதுதான் ஆட்டோ ஹைட்ராலிக் லிஃப்ட். இது இப்போ நான் இதை உங்களுக்கு ஃபிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லிஃப்ட் அசம்பிள் நான் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டேன். எப்போவுமே இது கொஞ்சம் ஆயில் போட்டு லூப்ரிகேட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இது போடுற கேஸ்கெட் உங்களுக்கு காட்டுறேன். இது போடுற கேஸ்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் டோர் கவர் வரும்.
இந்த கவர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் பாட்டம் போட்டிருக்கோம் பாருங்கள். இதில் டாப்னால் இந்த டாப்பில் தான் போடணும். மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிலோட ஹோல்ஸ் வந்து ப்ராப்ளம் வரும். இதுக்கு எந்த ஒரு பேஸ்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு கேம் கவர் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே கேம் கவருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே டைமிங் டூலை வச்சு லாக் பண்ணிங்க. இப்போ நான் டைமிங் டூல் 2 பக்கம் லாக் பண்ணிட்டுக்கிறேன். டைமிங் டூல் எங்கே லாக் ஆகும் பாருங்கள். இந்த கேம் ஷாட்டோட லாக்கில் வந்து உங்களுக்கு கரெக்டாக லாக் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு கேம் டோரை ஃபிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளைவீலை ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஃப்ளைவீலுக்கு டார்க் அடிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா 5 கிலோகிராம் வச்சுருக்கேன் நான். எல்பி ஃபவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வச்சுருக்கிறேன். இப்போ நான் இது எல்லாத்துக்கும் டார்க் அடிச்சிட்டேன். ஒரு வாட்டி திருப்பி செக் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் கிளச்சி டிஸ்க் பிளேட்டை மாட்டுறேன் நான். எப்போவுமே கிளச் பிளேட்டை நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டாப் கியர் ஷாஃப்ட் போட்டு உங்களுக்கு சென்டர் பார்த்துங்க. சென்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ட்ரையாங்கிளாக டைட் பண்ணுங்கள். ட்ரையாங்கிளாக டைட் பண்ணும்போது தான் அந்த கிளச் பிளேட்டை வந்து கரெக்டாக செட்டிங் வரும். எப்போவுமே இப்படி கிளச் பிளேட்டை ஃபிட் பண்ணிங்கன்னா தான் அது சென்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு டயஃப்ராம் வந்து க்ளீனாக உட்காரும். இல்லைனா உங்களுக்கு வண்டி ஃபஸ்ட் கியர் போடும்போது உங்களுக்கு இடிச்சு போகும், அந்த கம்ப்ளைண்ட் வரும். இப்போ நான் கிளச் பிளேட் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்து வாட்டர் பைப்லாம் ஃபிட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமிங் செயின் கிட்டு தான் நீங்கள் ஃபிட் பண்ணணும். எப்போவுமே நீங்கள் உங்களுக்கு சீசான இன்ஜினுக்கு பார்த்தீங்கன்னா புது டைமிங் செயின் கிட்டே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பழைய டைமிங் செயின் கிட்டு போடாதீங்க. புதுசு போட்டிங்கன்னா அந்த செயின் நல்லாயிருக்கும். ஏன்னா பழசில் வந்து உங்களுக்கு ஆயில் ஸ்ப்ரே உங்களுக்கு இல்லாமல் அந்த செயின் வந்து ரொம்ப ப்ராப்ளம் வந்திருக்கும். இப்போ நான் புது டைமிங் செயின் கிட்டு ஃபிட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆயில் பைப் வரும். அந்த ஆயில் பைப்பை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயினுக்கு வந்து இதுதான் ஆயில் ஸ்ப்ரே பண்ணோம். இந்த ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஹோல்ஸ் எவ்வளோ சின்னதாக இருக்கும் பாருங்கள். இவ்வளோ சின்ன ஹோல்ஸு. இந்த சின்ன ஹோல்ஸில் வந்து உங்களுக்கு ஆயில் ஸ்ப்ரே ஆகும். அதனால் எப்போவுமே ஆயிலை வந்து நீங்கள் விஸ்காசிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இதுக்கு 5W30 ஆயில் நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த மாதிரி ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இன்ஜின் கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காக உங்களுக்கு போட்டிங்கன்னா வந்து என்ன ப்ராப்ளம்னா இந்த ஹோல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அடைச்சிக்கும். செயினுக்கு சரியான லூப்ரிகேட்டிங் வராது. எப்போ இதை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஹோல்ஸுங்கெல்லாம் க்ளீன் பண்ணிங்க. இந்த பைப் லைன்லாம் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு க்ளீன் பண்ணி ஆயிலோட சர்க்குலேஷன் கரெக்டாக பார்த்துங்க. இப்போ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு வர பேஞ்சோ போல்டுங்க எல்லாமே உங்களுக்கு ஆயில் அடைப்பு இல்லாமல் இருக்கா செக் பண்ணிங்க. இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே உங்களுக்கு செயின் அசம்பிளில் நீங்கள் ஃபிட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷனர் ஷூவை வந்து ஃபிட் பண்ணிங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் மாதிரி தான் வரும். இது 6mm மலைக்கு வரும். ஃபஸ்ட்டு நான் இதை ஃபிட் பண்ணுறேன். இது ஃபிட் பண்ணோன்னே இது கரெக்டாக ஃபோல்ட் ஆகுதா பார்த்துங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஐலரோட ஷூ மாட்டுறேன். இது ஐலரோட ஷூ. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 10 சைஸ் போல்ட் வரும். இது நான் இங்கே வரும் ஃபிட் பண்ணுறேன். இப்போது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஐலர் ஷூ மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் தான் ஃபிட் பண்ணணும். பாருங்க செயின் எப்போவுமே உங்களுக்கு அந்த நேம் இருக்கிறது ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி போடுங்க. இது அப்படியே எதுவுமே கீ கார்டு எதுவுமே கிடையாது. அப்படியே ஃபிட் பண்ணுறது தான். அதே மாதிரி இது உட்காந்தோன்னா கரெக்டாக உங்களுக்கு ஸ்லாட்டில் உட்காரணும். 2 செயினை வந்து ஷூவில் கரெக்டாக உங்களுக்கு உட்காரணும். அந்த மாதிரி பார்த்துங்க. உங்களுக்கு பாருங்கள் இப்போ வெளியே இருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு கரெக்டாக இந்த ஷூவில் உட்கார வச்சிங்க. இப்போ நான் இதுக்கு டென்ஷனர் மாட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் செயினை ஃபிட் பண்ணுறதுக்கு அப்புறம் டென்ஷனர் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு போல்ட்டும் டைட் பண்ணல. இது பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நான் செயினோட டென்ஷனை உங்களுக்கு எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ செயின் டென்ஷனாக இருக்குது. எப்போவுமே பாருங்கள் இந்த செயினோட ஸ்ப்ரே ஜெட் எங்கே வருது பாருங்கள். இது எப்போவுமே செயினுக்கு உங்களுக்கு ஆயில் ஸ்ப்ரே பண்ணினே இருக்கும். நீங்கள் ஆயில் ரொம்ப திக்காக விட்டிங்கன்னா இந்த ஸ்ப்ரே ஜெட்டு வந்து உங்களுக்கு பிளாக் ஆகும். அப்போ செயின் வந்து சீக்கிரமாக போகும். இப்போ நான் செயின் கிட்ட மாட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆயில் பம்ப் அசம்பிளி தான் ஃபிட் பண்ணுறேன். அதேமாதிரி இது இன்ஜின் முன்னாடியே சீஸ் ஆயிடுச்சு ஆயில் இல்லாமல். அதனால் ஆயில் பம்பு உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால் புது ஆயில் பம்பு தான் நான் இதுக்கு ஃபிட் பண்ணுறேன். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் கேஸே தான் உங்களுக்கு ஆயில் பம்பு இன்பில்டாக வரும். இதுதான் உங்களுக்கு இந்த ஆயில் பம்ப் அசம்பிளி. ஏன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஆயில் இல்லாமல் சீஸ் ஆனதுனால இது ஆயில் பம்பை நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறேன்.
இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் சிலிண்டர் இதிலே கூடவே சேர்த்து தான் வரும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறுதி இது பார்த்தீங்கன்னா 3800 வரும். இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன். இந்த டைமிங் பேக்கிங் போடும்போது தான் இதுக்கு எந்த ஒரு பேஸ்ட்டும் அப்ளை பண்ணாதீங்க. இது டேரெக்டாக போடுங்க. பேஸ்ட் எதனா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயில் லைனில் போய் உங்களுக்கு ஸ்டக் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஆயில் பம்ப் அசம்பிளி ஃபிட் பண்ணுறேன். புது ஆயில் பம்பை நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதில் ஆயில் அப்ளை பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணுங்கள். இன்லெட் போட்டு அவுட்லெட் போட்டு ரெண்டுத்துக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுங்க. இப்போ இதை ஆயில் பம்பை நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆயில் பம்ப் அசம்பிளியை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி ஆயில் சம்பை நான் ஃபிட் பண்ணுறேன். நான் என்ஜின் வண்டியில் உங்களுக்கு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை புது பீஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த ஆயில் சம்பை நான் ஃபிட் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் டைமிங் செட் பண்ணனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கியர் பாக்ஸை மாட்டி தான் ஆகணும். ஏன்னா கியர் பாக்ஸில் தான் உங்களுக்கு டைமிங்கோட ஹோல்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைவீலில் உங்களுக்கு டைமிங்கோட ஹோல்ஸை நான் செட் பண்ணிவிட்டேன். அதுக்கு உங்களுக்கு ஒரு வால்வு ஸ்டெம் உங்களுக்கு டைட்டாக அடிச்சிட்டேன். அதேமாதிரி உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட்டில் இந்த லாக் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மெயினான உங்களுக்கு புள்ளி போல்ட்டை நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது லாக் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு டைட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நான் எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு ஆயில் கூலர் அசம்பிளி நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டை ஃபிட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்லெட் மேனிஃபோல்டை ஃபிட் பண்ணுறேன். இந்த சைடில் இன்லெட் மேனிஃபோல்டும் பிசிவியும் நான் ஃபிட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஈஜிஆர் சிஸ்டம் தான் இப்போ மாட்டுறேன். ஈஜிஆர் கூலர் ரெண்டுமே இதில் காம்பினேஷனாக தான் வரும். இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஜிஆர் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலண்ட் வந்து உங்களுக்கு உள்ளே வந்துட்டு வெளியே போகிற மாதிரி கொடுப்பாங்க. அதாவது கூலிங் பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க. ஈஜிஆர் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா எது கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஷனோட டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான் கம்ப்ரஷன் சேம்பர் இது. அப்போ அது எதுக்குன்னா உங்களுக்கு நாக்ஸ் வந்து உங்கள் ப்ரொடக்ஷன் ஆகுன்றதுக்காக தான் அந்த டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணுறோம் இந்த இன்ஜினில். அந்த டைமில் உங்களுக்கு இன்னும் அதிகமான ஹீட்டான உங்களுக்கு சைலன்சரோட கேஸை வந்து உங்களுக்கு இன்ஜின் உள்ள கொடுக்கும்போது இன்னும் கம்ப்ரஷன் டெம்பரேச்சர் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு கம்மியாகாது. அதனால் அது கம்மி பண்ணணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கூலண்ட்டு வந்து உங்களுக்கு இந்த கூலரில் வந்துட்டு போவோம். இந்த கூலண்ட்டு இது வந்துட்டு போகும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு உள்ளே போகிற அந்த ஈஜிஆர் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் கேஸை வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூலிங் பண்ணி இன்ஜினுக்குள்ளே அனுப்போம். அப்போ உங்களுக்கு இமீடியட்டாக வந்து உங்களுக்கு கம்ப்ரஷன் சேம்பரோட டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அதுக்காக தான் இது கொடுக்குறாங்க. இல்லை இதே உங்களுக்கு பழைய சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டேரெக்டாக உங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி பிரச்சனைங்க அதுலேயே நிறைய பிரச்சனைங்க உங்களுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டெம்பரேச்சர்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த சிஸ்டம் வந்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஷன் டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு சடனாக கம்மியாயிடும். உங்களுக்கு கொஞ்சம் கேஸ் அமிச்சாவே போதும் உங்களுக்கு சடனாக அந்த டெம்பரேச்சர் வந்து கம்மியாயிடும். அதுதான் இந்த கூலண்ட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட்டு தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா இது உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன கோருங்களாம் வரும். அந்த கோருங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஊற்றும் போது தான் அது லாங் லைஃப் வரும். நீங்கள் தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும்னா அந்த கூலர் வந்து உங்களுக்கு கிராக் ஆகிடும். கூலர் கிராக் ஆகிடுச்சுன்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஜிஆர் போக போகிற இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து மிஸ் ஆகி கம்ப்ரஷன் அதாவது இன்லெட் மேனிஃபோல்டில் வந்து போயிடும். ஒயிட் ஸ்மோக் வரும். அப்போ நம்மளுக்கு தெரியாது எது கட் ஆகிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒயிட் ஸ்மோக் வரும்போது நம்ம ஹெட் கேஸ்கெட்டு ஹெட்டு தான் ப்ராப்ளம்னு நினைப்போம். ஆனால் ஈஜிஆர் சிஸ்டத்தினாலே நிறைய வண்டிங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்மோக் வரும். அதனால் எப்போவுமே கூலண்ட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிவி தான். பிசிவி கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வென்டிலேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஜின் உள்ளேருந்து உங்களுக்கு ப்ளோ பை கேஸ் அதாவது பிஸ்டன்லேருந்து ரிங்ஸ் வழியாக உங்களுக்கு சில கேஸுங்க வந்து உங்களுக்கு எஸ்கேப் ஆகும். அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஆயில் சம்பில் வந்து மிஸ் ஆகும்போது அந்த கேஸுங்க வெளியே வந்து அது தனியாக ஒரு சிஸ்டம் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு திருப்பி என்ஜினுக்குள்ளவே அனுப்புறது தான் பாசிட்டிவ் வென்டிலேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய மாடல் வண்டியில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் வெளியே கொடுத்து ஒரு சின்ன புகை உங்களுக்கு வெளியே போகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் வந்து உங்களுக்கு அதிகமாக வெளியே வரும். ஹைட்ரோ கார்பனால் நம்மளுக்கு அட்மாஸ்பியர் ரொம்ப டேமேஜ் ஆகும். அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிசிவி கிராங்கேஸ் வென்டிலேஷன் வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வர அட்மாஸ்பியர் ஏர் வந்து இந்த டைமிங் கேஸ் உங்களுக்கு இன்ஜின் உள்ளே வந்து ப்ளோ பை கேஸ் வந்து உங்களுக்கு டைமிங் கேஸ் வழியாக இந்த சைடு வரும். வெளியே வர கேஸ் வந்து உங்களுக்கு எங்கேயுமே வெளியே உங்களுக்கு அட்மாஸ்பியரில் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துன்னு வராங்க. ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துன்னு வந்து இந்த பிசிவி சிஸ்டத்தில் கொடுக்குறாங்க. இந்த பிசிவி என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அதை தனியாக உங்களுக்கு ஆயிலை மட்டும் உங்களுக்கு ஆயில் சம்பில் அமுச்சிட்டு இந்த ஏரை மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துன்னு வரும். ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்போவில் இன்ஜின் உள்ளே போகிற ஏர் கூட அனுப்போம். அதனால தான் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிவி உள்ளே அதிகமாக ஆகும்போது அதாவது ஆயிலை நீங்கள் சரியாக மாற்றாத போது அந்த ஆயில் வந்து உங்களுக்கு தன்மை சரியில்லைன்னா அதிகமான ஆயிலும் கேஸும் உங்களுக்கு கலந்து அதிகமாக வந்து உங்களுக்கு டர்போ வழியாக போய் இன்டர்கூலரில் ஆயில் கலக்கும். இன்டர்கூலரில் ஆயில் கலக்கிறதுக்கு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா இதுதான். டர்போனாலே உங்களுக்கு ஆயில் கலக்கும். ஆனால் டர்போ போயிடுச்சுன்னா உங்களுக்கு பிளாக் ஸ்மோக்கும் தள்ளும். ஏன்னா காற்று உள்ளே போகாது. இதனால் எப்போவுமே வந்து டர்போ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிசிவி கரெக்டாகுதான்னு பார்த்துங்க. அது சிஸ்டம் சரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு டர்போவில் இன்டர்கூலரில் ஆயில் வராது. இப்போ இதுதான் இந்த பிசிவி சிஸ்டம்.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தெர்மோஸ்டேட் மாட்டுறேன். தெர்மோஸ்டேட் மாட்டுறதுக்கு முன்னாடி தெர்மோஸ்டேட் வால்வு உங்களுக்கு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே தெர்மோஸ்டேட் இந்த சாம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வால்வு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா தெர்மோஸ்டேட் இந்த ஷிஃப்ட்டில் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பிளாஸ்டிக் ப்ரோக்கன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெர்மோஸ்டேட் வால்வு போய் உள்ளே பிளாக் ஆகிடும். அப்போ பிளாக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் வந்து டாப் உங்களுக்கு கட் ஆகும். அந்த ரேடியேட்டர் டாப் கட் ஆகுதுனாவே இந்த தெர்மோஸ்டேட் வால்வு உள்ளே பிளாக் ஆகிக்குதுன்னு தான் அர்த்தம். எப்போவுமே நீங்கள் ரேடியேட்டர் பிளாக் ஆகிடுச்சு இல்லை ஓவர் ஹீட் ஆகும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் தெர்மோஸ்டேட் வால்வை செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் கிட்ட போங்க. இப்போ நான் இந்த தெர்மோஸ்டேட் வால்வு வந்து ஃபிட் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் பேஸ்ட்டுங்களை அப்ளை பண்ணக்கூடாது. இதில் ஏற்கனவே ஹைட் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு லைட்டாக பேஸ்ட்டு கூட போட்டு இதை மாட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் பம்பு தான் ஃபிட் பண்ணணும். எப்போவுமே ஃபியூல் பம்பு வந்து உங்களுக்கு கேம் ஷாஃப்ட்டோட எக்ஸாஸ்ட் கேமில் தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எக்ஸாஸ்ட் கேமில் தான் உங்களுக்கு என்ஜினோட செயின் ரொட்டேஷன் ஆகுது. அந்த கேம் தான் உங்களுக்கு இதை ரொட்டேஷன் பண்ணும். இந்த ஃபியூல் பம்பை ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேசர் இருக்கும். இதுதான் வந்து ஃபியூல் பம்பை ரொட்டேஷன் பண்ணோம். இப்போ நான் உங்களுக்கு அந்த ஸ்பேசர் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபியூல் பம்போட கியரில் ஃப்ரண்ட்டில் வரும். இதுதான் உங்களுக்கு இப்போ ஃபியூல் பம்ப் இப்படி தான் ரொட்டேஷன் பண்ணோம். இப்போ நான் ஃபியூல் பம்பை ஃபிட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்கம் பம்புக்கும் அதே சேம் தான். அதே உங்களுக்கு ஸ்லாட் வாசலில் தான் ஃபிட் பண்ணோம். எப்போவுமே வேக்கம் பம்பு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நியூ பேக்கிங் போடுங்க. அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டர் பெட்டெல்லாம் மாட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டர் உங்களுக்கு பெட்டு உங்களுக்கு செல்ஃப் மோட்டர் இந்த சைடு எல்லாமே ஃபிட் பண்ணிட்டேன். அதேமாதிரி கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் பாக்ஸோட மவுண்டிங் பெட்டும் இன்டர்மீடியட் ஷாஃப்ட் எல்லாத்தையும் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்ஜெக்டர் தான் ஃபிட் பண்ண போகிறேன். இன்ஜெக்டர் ரயிலும் எப்போவுமே இன்ஜெக்டர் வந்து நீங்கள் பிரிக்கும்போது டிஸ்மேண்டிங் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டேப் அடிச்சு விட்டிங்கன்னா நம்ம அதே இன்ஜெக்டரை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த இன்ஜெக்டர் ஃபிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில் சென்சார் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். பாருங்கள், எப்போவுமே நீங்கள் ரயில் சென்சார் ஃபிட் பண்ணும்போது அதை எதுவும் க்ளீன் பண்ணாதீங்க, அப்படியே போடுங்க. இப்போ நான் ரயிலை ஃபிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஏசியோட பெல்ட் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிவிட்டேன். வாட்டர் பம்ப் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆயில் கூலர் அசம்பிளி தான் ஃபிட் பண்ண போகிறேன். இப்போ நான் கேத்தலிக் கன்வெர்ட்டர் ஆயில் கூலர் அசம்பிளி நான் ஃபிட் பண்ணுறேன். பார்த்துட்டிங்கன்னா நான் கேத்தலிக் கன்வெர்ட்டர் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் கூலர் அசம்பிளி தான். ஆயில் கூலர் அசம்பிளி வந்து உங்களுக்கு ஓல்டு ஷிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக கழட்டி மாட்டுற மாதிரி வரும். இப்போ இந்த நியூ டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கூலர் அசம்பிளி இதில் வராது. உங்களுக்கு டேரெக்டாக ஆயில் வந்து உங்களுக்கு போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த ஆயில் கூலர் அசம்பிளை ஃபிட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெயினாக ஆயில் ஃபில் கூலர் அசம்பிளி எப்போவுமே ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஓரிங்கை சேஞ்ச் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த ஓரிக்கு எந்த ஒரு பேஸ்ட்டும் ஆட் பண்ணாதீங்க. இப்போ நான் இதுக்கு எந்த ஒரு பேஸ்ட்டும் போடல. நான் இப்போ டேரெக்டாக இதை ஃபிட் பண்ணுறேன். இப்போ ஆயில் கூலர் அசம்பிளை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டரை கொஞ்சம் நீங்கள் ஆயில் போட்டு ஊற வச்சு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே ஸ்டார்ட் பண்ணோன்னா உங்களுக்கு ஆயிலோட சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு ஆயில் ஃபில்டரோட கேப்பை போடுறேன். அதேமாதிரி ஆயில் ஃபில்டரோட கேப்பில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓரிங்க்கு கொஞ்சம் ஆயிலை போட்டுங்க. இப்போ ஆயில் கூலர் அசம்பிளி நீங்கள் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்போ ஆயிலோட லைன் இது தான். இது வழியாக தான் உங்களுக்கு டர்போவுக்கு ஆயில் வரும். ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது கீழே போகும். இப்போ இந்த ஆயில் என்ன நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் ஆயிலை ஃபில் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், நான் ஆயிலை ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எப்போவுமே ஆயிலை ஃபில் பண்ணி மாட்டுங்க. ஏன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஐலிங்லேயே உங்களுக்கு டர்போ வந்து ஒரு 50,000 ஆர்பிஎத்தில் ஓடும். உங்களுக்கு ஃபுல் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் அதுக்கு மேலே தான் ஓடும். அதனால் எப்போவுமே இதில் ஆயிலை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த லைனை கனெக்ஷன் கொடுங்க. அதேமாதிரி இது வர போல் நெட்டு இந்த பைப் லைன் எல்லாமே உங்களுக்கு அடைப்பு எதுவுமே இல்லாமல் க்ளீனாக பார்த்துங்க. ஆயில் சர்க்குலேஷன் உங்களுக்கு உடனே டர்போ கிடைக்கணும். டர்போ உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு டர்போவோட ஆக்டிவேட்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு டர்போவோட லைன்லாம் ஃபிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினோட அசம்பிளி ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் இன்ஜினை உங்களுக்கு வண்டியில் லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினை நான் வண்டியில் லோட் பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் O2 சென்சார். இந்த O2 சென்சாரை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சென்சார் வந்து உங்களுக்கு வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த O2 சென்சார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நாக் சென்சார் வரும். ஆனால் இந்த வண்டியில் வந்து நாக் சென்சார் வராது. நாக் சென்சார் வந்து உங்களுக்கு இன்ஜினில் வர வைப்ரேஷனை உங்களுக்கு அதுவே கன்வெர்ட் பண்ணி அது ஒரு வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு ECMக்கு கொடுக்கும். அதாவது அது கொடுக்குற அதே மாதிரி தான் இதுவும். இது இன்ஜினில் எவ்வளோ உங்களுக்கு ஆக்சிஜன் வெளியே போதோ அதை உங்களுக்கு அந்த ஆக்சிஜனை வச்சு உங்களுக்கு ஒரு வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணி அது ECM போர்டு கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே வோல்ட் ஜென்ரேட் பண்ணுறதுனா உங்களுக்கு நீங்கள் நினைக்காதீங்க 12 வோல்ட் அந்த மாதிரிலாம் ஜென்ரேட் பண்ணாது. இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.5 வோல்ட்லேருந்து உங்களுக்கு 1 வோல்ட்டுக்குள்ளே தான் இது ஜென்ரேட் பண்ணோம். அந்த 1 வோல்ட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு அவ்வளோ மில்லி வோல்ட்டுங்க வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த ECM வந்து அந்த கொடுக்குற வோல்டேஜை வச்சு இதில் எவ்வளோ ஆக்சிஜன் உங்களுக்கு இந்த வண்டியில் எரியாமல் போகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணோம். இது பாருங்கள், இது எப்போவுமே உங்களுக்கு ஒரு ஹீட்டில் இருக்கிறதுனால இந்த சைலன்சர் எப்போவுமே சூடாக இருக்கும். அதனால் இந்த சென்சார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செராமிக்கு, அதாவது ஒரு பீங்கான் மாதிரி அந்த இருக்கும், அந்த மெட்டீரியல் தான் இது செய்வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹீட்டை தாங்கிறதுக்கு. அதேமாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு இன்ஜின்லேருந்து அதாவது எரியாமல் உங்களுக்கு ஒரு கம்ப்ரெஸிங் நடக்கும்போது, ஒரு ப்ராசஸிங் நடக்கும்போது இன்ஜின் வந்து ஹை ஸ்பீடில் இல்லை லோ ஸ்பீடில் ஏதோ ஒரு வண்டி என்ஜின் ஓடின்னு இருக்கும்போது அதில் எவ்வளோ ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் வந்து உள்ளே போகுதுன்னு பார்ப்பாங்க. இது உள்ளே போய் இந்த சின்ன ஹோல்ஸில் ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் உள்ளே போயிட்டு
உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வெளியிலேருந்து வர ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வர ஆக்சிஜன் வந்து உள்ளே வரும். ரெண்டுமே உள்ளே வந்து ஜாயின் ஆகும். ரெண்டுமே உள்ளே ஜாயின் ஆகும். அப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிர்கோனியம் மெட்டீரியல்னு ஒன்று வரும். அந்த மெட்டீரியலுக்கோட குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு அதை வந்து செக்ஷன் பண்ணும். அந்த ஆக்சிஜனை செக்ஷன் பண்ணும்போது ரெண்டுமே உங்களுக்கு மாறி மாறி அடிக்கும்போது அந்த மெட்டீரியலை வந்து உங்களுக்கு ஒரு வோல்ட்டை ஜென்ரேட் பண்ணும். அதுதான் உங்களுக்கு ECMல வந்து கொடுக்கும். அந்த ECMல கொடுக்குற வோல்ட் வந்து ரொம்ப மில்லி செகண்டுக்கு தான் கொடுக்கும். ஆனால் இந்த சென்சார் வந்து இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. AF சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏர் ஃபியூல் மிக்சர் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்சார் தான் உங்களுக்கு இந்த இன்ஜினில் உங்களுக்கு ஆக்சிஜனோட லெவலையும் உங்களுக்கு ஃபியூலோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது குறைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சென்சாரும் உங்களுக்கு ஏர் ஃபில்டர் சென்சாரும் தான். ஏர் ஃபில்டர் சென்சார் உங்களுக்கு எவ்வளோ காற்று உள்ளே போகுதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபியூலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் இந்த சென்சார் உங்களுக்கு எரியாமல் வெளியே போகிற லீன் மிக்சர் ரிச் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியூல் வந்து உங்களுக்கு அதிகமான வெளியே போகிறதும் குறைவாக வெளியே போகிறதும் ஒரு சென்டராக ஒன்று பண்ணோம். அதாவது ஒரு 14.7 அப்படின்னு ஒரு சென்டர் ஒரு ரேஞ்ச் இருக்கும். அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு கம்மியாகிடுச்சுனாலும் உங்களுக்கு லீன் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சிஜன் லெவலு. அதிகமாகிடுச்சுனாலும் ரிச் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபியூலோட லெவலில். இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஓட்டு சென்சார் தான் வந்து இது பண்ணோம். அதாவது இது எவ்வளோ அளவு உங்களுக்கு ஆக்சிஜனை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ ஃபியூலை உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு கமெண்ட்டை வந்து ECM போர்டு கொடுக்கும். அதுதான் இதோட சென்சாரோட ஒர்க்கு. இப்போ நான் இந்த சென்சாரை ஃபிட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த லேட்டஸ்ட் காருங்கெலாம் பார்த்தீங்கன்னா இதில் 2 சென்சார் வரும். பேங்க் 1 பேங்க் 2 வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேத்தலிக் கன்வெர்ட்டருக்கு கீழே வரும். இந்த பேங்க் 1 பேங்க் 2 வேறு வருதுன்னா உங்களுக்கு இந்த கேத்தலிக் கன்வெர்ட்டருக்கு முன்னாடி எவ்வளோ ஆக்சிஜன் வருது அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஆக்சிஜன் வருது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த ஓட்டு சென்சாருக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கமெண்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ வரிய வருது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அந்த 2 சென்சார் வரும். இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 4 ஒயர் வரும். 2 ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். 2 ஒயர் மெலிசாக வரும். திக்னஸாக வர ஒயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் வரும். அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சாரில் வந்து ஒரு ஹீட்ரு கொடுப்பாங்க. இந்த ஹீட்ரு எதுக்குன்னா காலையில் நீங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது இந்த சென்சார் வந்து உங்களுக்கு வேலை செய்யாது. இந்த சென்சார் ஒர்க்கிங் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 டிகிரி செல்சியஸ், அதாவது ஒரு 600 டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு மேலே தான் இந்த சென்சார் வந்து வேலை செய்யும். அப்போ இந்த சென்சார் உங்களுக்கு ஹீட் பண்ணும். அந்த ஹீட்ரு வந்து ஹீட் பண்ணி உங்களுக்கு குயிக்காக காலையில் உங்களுக்கு வெளியே போகிற உங்களுக்கு சைலன்சரோட எக்ஸாஸ்ட்டில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஹீட்ரு வரும். குயிக்காக இந்த சென்சாரை ஹீட் பண்ணி இந்த சென்சாரை உங்களுக்கு அப்போ ஒர்க்கிங் ஆகுது காலையில் டைமில் உங்களுக்கு ஒர்க் பண்ண வைக்கும். அதுக்கப்புறம் இந்த இன்ஜின் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த ஹீட்ரு வந்து உங்களுக்கு கட் ஆகிடும். அதுக்கு தான் மீதி 2 ஒயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஜென்ரேட் பண்ணுற வோல்ட்டு வந்து ஒரு ஒயரும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ECMக்கு ஒரு ஒயர் வரும். அது ரொம்ப மெலிசாக இருக்கும். ஏன்னா ECMக்கு சிக்னல் போகிறது. இப்போவுமே இது ஒயர் கட் ஆயிடுச்சுன்னா திருப்பி நீங்கள் அதை கனெக்ஷன் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. ப்ளஸ் மைனஸ் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா ECM போர்டு உங்களுக்கு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா சில வண்டிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு வந்து உங்களுக்கு படாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டுலாம் கொடுப்பாங்க. சில வண்டிக்கு இப்படி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 2 சென்சார் கூட சில வண்டி கொடுப்பாங்க. அதனால தான் இதில் 4 ஒயர் வருது. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே இதில் லைன் நீங்கள் கட் ஆயிடுச்சுன்னா அதை பார்த்து கொடுங்க. அந்த கலர் கோடு கரெக்டாக பார்த்து கொடுத்தீங்கன்னா இந்த சென்சார் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட்டோட இன்ஜினை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வேறு நாய்ஸ் எதுவுமே இல்லை. பாருங்கள், எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லை, எதுவும் இல்லை. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்ஜின் வந்து நீட்டாக ஆடுது. அதேமாதிரி உங்களுக்கு இன்ஜினோட ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆயில் லைட்டு எவ்வளோ சீக்கிரம் ஆஃப் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இக்னிஷனை ஆன் பண்ணுறேன். ஆயில் லைட்டை பாருங்கள். ஆயில் லைட்டை உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு செல்ஃப் போடும்போதே ஆஃப் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி ஆஃப் ஆகுது. இப்போ கரெக்டாக ஆயிலோட சர்க்குலேஷன்லாம் கரெக்டாக இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து நம்மளுடைய கேர்லெஸ்னால தான் இன்ஜின் ஒர்க் அதிகமாக வரும். அதே வண்டி கம்பெனி ஓடி அதிகமாக இன்ஜினோட தேய்மானம் அடைஞ்சு வருது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். ரொம்ப ரேர் அது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேர்லெஸ் தான். இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் அது அப்படியே ஸ்லெட்ஜ் அதிகமாகி அந்த ஆயில் ஹோல்ஸ்லாம் போய் உங்களுக்கு கரெக்டாக இன்ஜின் ஆயில் சர்க்குலேஷன் ஆகாமல் தான் இது கனெக்டட் சீஸ் ஆயிடுச்சு. சில வண்டிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே எடுத்துன்னு போய் இடிச்சிடுவாங்க வண்டியை. ஆயிலோட லைட்டை வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகிறத கவனிக்கவே மாட்டாங்க. அப்படியே உங்களுக்கு ஆயிலே இல்லாமல் ஓட்டி கனெக்டட் சீஸ் ஆகும். அதிகமாக நான் அந்த மாதிரி வண்டிங்க தான் பண்ணியிருக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூலண்ட்டு ஓஸ் கட்டாயி கூலண்ட்டுங்களே உங்களுக்கு ட்ரை கூலண்ட்லேயே வச்சு வண்டி ஓட்டி உங்களுக்கு போர்வெல்லாம் சீஸ் ஆகும். அதுவும் கம்ப்ளைண்ட் வரும். இந்த மாதிரி இன்ஜின் ஒர்க் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேர்லெஸ்னால தான் வரும். ஆனால் இந்த வண்டி ஷிஃப்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில்னால தான் இப்போ இந்த கனெக்டாடு இது மாதிரி மெயின் ஷாஃப்ட்டே நான் சீஸ் ஆயிடுச்சு. அதனால் 2 கனெக்டாடு மெயின் ஷாஃப்ட்டை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். எல்லாமே அசம்பிளி நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். எப்படி நீங்கள் உங்களுக்கு ஒரு மெயின் ஷாஃப்ட்டு வந்து அது கிராங்க் ஷாஃப்ட்டை நம்ம ஃபிட் பண்ணோம், எப்படி ஒரு பிஸ்டன் ரிங்ஸை நீங்கள் கரெக்டாக லோட் பண்ணோம், இந்த மாதிரி டைமிங் எப்படி வைக்கணும், டைமிங் செயினை சேஞ்ச் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி எல்லாமே இதில் உங்களுக்கு நான் பார்ட்டாக உங்களுக்கு போட்டிருக்கேன். அதேமாதிரி ஓட்டு சென்சார் எப்படி உங்களுக்கு வேலை செய்யுது,
இதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இந்த இன்ஜினை நீங்கள் ஒரு ப்ராப்பராக அசம்பிள் பண்ணிங்கன்னா அந்த இன்ஜின் நீங்கள் இப்போ இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு இப்போ நான் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. எப்போவுமே நீங்கள் இன்ஜினை ரீபோர் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு 20 மணி நேரமாவது அது இந்த மாதிரி ஐட்லிங்லேயே ஓட விடுங்க. அப்போ தான் அதோட இன்ஜினோட செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிங்ஸு எல்லாமே உங்களுக்கு செட்டிங்ஸ் கரெக்டாக வரும். இப்போ இது ஒரு 2 ஹவர் ஓடிச்சு. அதே மாதிரி இதுக்கிட்ட போய் நீங்கள் நீட்டாக வேலை செய்யும்போது இதுக்கிட்ட போய் எந்த ஒரு ஆயில் லீக்கையும் நம்ம போய் திருப்பி என்ஜினை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கிட்ட போய் நீங்கள் நம்ம இதை இங்கே இடத்துல ஆயில் லீக் ஆகுது, அந்த இடத்துல ஆயில் லீக் ஆகுது, இந்த கம்ப்ளைண்ட்டே இருக்காது. எப்போவுமே ஒரு வேலையை வந்து நீட்டாக செஞ்சு க்ளீனாக செஞ்சும் போது அந்த வேலை வந்து எப்போவுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால நம்மளுக்கு மெக்கானிக்காக இருக்கிற நம்மளுக்கு தான் வந்து டென்ஷன் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி தான் இருக்கேன். இப்போ நான் இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் இந்த வண்டிக்கிட்டே போகல. இப்போ தான் உங்களுக்கு வீடியோக்காக தான் இந்த வண்டிக்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.